பொறுத்த வரைக்கும் பாக்டீரியானா கெட்டது மட்டும்தான் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஸோ இவர் வந்து இம்யூனாலஜிக்கல் ரிசர்ச்சில் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சதுனால இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இன்டெஸ்டின்ஸ் ஃபுல்லாக பாக்டீரியாஸாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அனிமல்ஸ்லாம் டைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறையா பாக்டீரியாஸ் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, அப்போ மனுஷனுடைய இன்டெஸ்டின்ஸ் கோலன் ஃபுல்லாகவும் இப்படி தான் பாக்டீரியாஸும் மைக்ரோப்ஸுமாக இருக்கும். ஸோ அது வந்து டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுக்களை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த டாக்ஸின்ஸ் அகெயின்ஸ்டாக நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஃபைட் பண்ணும். அப்படி ஃபைட் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கிற இன்டெஸ்டினல் செல்ஸையும் ஹெல்த்தியாக இருக்கிற செல்ஸையும் கொன்றுது. அந்த ஒயிட் பிளட் செல்ஸுக்கும் டாக்ஸின்ஸுக்கும் நடக்கிற காம்படிஷன் ஃபைட்டில். அதனால என்ன ஆகுதுன்னா, ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜிங் ப்ராசஸை போய் அப்படியே செத்து போயிடுறாங்க. அப்படி தான் அவர் நினச்சிட்டு இருந்திருக்கிறார். அப்படி அவர் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் இன்னொரு சயின்டிஸ்ட், பல்கேரியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் டேமன்